ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனிங்கில் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளான்ட் நேம் பார்த்திங்கன்னா முசாண்டா ஒயிட் விங் அப்படின்னுலாம் கூப்பிட்றாங்க. அண்ட் இதோட ஃபேமிலி வந்துட்டு ரூபியாசே ஃபேமிலி. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க கார்டனிங்கில் வளர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். காமன் முசாண்டா பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக புஷியாக இருக்கும். அண்ட் அதோட ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒயிட், ரெட், ஆரஞ்ச் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு டார்ஃப் வெரைட்டி. இது வந்து மினி வெரைட்டி, ஓகேவா? ஸோ இது மினி வெரைட்டி ஆனனால நீங்கள் வந்து பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம், ஆர் நீங்கள் கீழே கூட நட்டுக்கலாம். இந்த டார்ஃப் வெரைட்டி வந்து ஒரு எல்லோ கலர் வெரைட்டி தான். இந்த மினி வெரைட்டி பிளான்டோட ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டார் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் லீஃப் மாதிரியே ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பிரைட் ஒயிட் கலராக இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ளவரோட செப்பல்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப பிரைட் கலராக இருக்கிறனால இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு யுனிக்காக அப்படி தெரியறனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் பார்த்திங்கன்னா 5 to 6 hours ஆச்சும் டைரக்ட் சன்லைட் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும், ஓகேவா? அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு அடிக்கடி ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளர்த்துக்கலாம். பாட்டில் வச்சுருந்தா கூட நல்லா புஷ்ஷியாக வளர்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் அடிக்கடி ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இதுக்கு வாட்டரிங் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் வாட்டரிங் போதும். ஸோ சம்மர் டைமில் வந்து ரொம்ப சாயில் ட்ரை ஆகும். ஸோ அதனால் டெய்லி வாட்டரிங் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து சாயில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து நடும்போது நார்மல் கார்டன் சாயில், கொஞ்சம் கோகோபீட் அண்ட் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் போட்டு நட்டாலே போதும். அழகாக இந்த பிளான்ட் வந்து வந்துடும். இதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து பெரிய அளவில் இதுக்கு தேவையில்லை. பட் நீங்கள் 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நார்மல் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரே போதும். அதுக்கு கவுடங் இந்த மாதிரி கொடுத்து ஆர் கிச்சன் வேஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த பிளான்ட் வந்து நல்லா அழகாக வளரும். இதோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்டெம் கட்டிங்ஸ்லேருந்தே அழகாக வளரும்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப முற்றாமல் இருக்கிற அந்த கம்பை வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இளமையாக இருக்கக்கூடாது, ரொம்ப இளந்தளிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முட்டை அப்படி வந்து மீடியம் லெவலில் உள்ள அந்த ஸ்டெம்மை வந்துட்டு வச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் வச்சிங்கனாலே இது வந்து வளரும்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்துட்டு உங்கள் கார்டனில் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.